வைராக்கியம். திருமணம் நிச்சயமான நாளிலிருந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் மனோகரி. மாமியார் அவள் முகத்தை உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பதை. ஏன் இப்படி பார்க்கிறார்? என்ன சொல்ல நினைக்கிறார்? முகத்தில் ஏன் இத்தனை கேள்விகள்? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. திருமணமான பின் அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். ஏன் அத்த இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லம்மா என்று சொல்லிய மாமியார் தலை குனிந்தவாறு உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். ஏதோ ஒன்று இருக்கிறது. சொல்ல நினைக்கிறார், ஆனால் சொல்லாமல் போகிறார் என்ற அளவில் அவளுக்கு புரிந்தது. அவளுக்கு மாமியாரிடம் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எப்படி இவர் தன் வீட்டுக்கு வந்து பெண் கேட்டார் என்பதுதான். ஏனென்றால் மனோகரின் அம்மாவின் குணம் அப்படி. அந்த ஏரியாவில் சண்டிராணி என்று பெயர் எடுத்தவர். 4-5 வீடுகளில் வேலை பார்த்துதான் மனோகரியையும் அவள் தம்பியையும் வளர்த்தார். அப்பாவை அம்மாதான் விரட்டிவிட்டார் என்று அக்கம் பக்கத்தார் கதை கதையாக சொல்லி கேட்டிருக்கிறாள் அவள். கர்ண கடூரமான முகத்துடன், கடுமையான வார்த்தைகளுடன், மிகவும் மெலிந்த தேகத்துடன் அவரை பார்த்தாலே பொதுவாக யாரும் பேச மாட்டார்கள். அகன்ற விழிகளுடன், நல்ல நிறத்துடன், லட்சணமான முகத்துடன் இருக்கும் மனோகரி அவளுடைய மகள் என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். எப்படியோ திருமணமும் ஆகிவிட்டது. அவளுக்கு 4 பவுன் நகை போட்டு 5 சேலைகள், 5 பிளவுஸ், பாத்திரங்கள் கொஞ்சம் என்று சீர் செய்து அனுப்பி வைத்தார் அம்மா. இந்த மூர்க்கமான மனதிலும் கூட ஏதோ கொஞ்சம் மென்மை இருக்கிறது என்று தோன்றியது மனோகரிக்கு. கணவன் மலையப்பனின் வீடு பெரிய குடிசை போல இருந்தது. ஆனாலும் அம்மா வீட்டில் இருப்பதை விட அவளுக்கு அது பெட்டராக தோன்றியது. இங்கே யாரும் அவளை எதற்காகவும் திட்டுவதில்லை, அமைதியாகவே பேசினார்கள். அது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. மலையப்பன் அருகில் இருந்த பண்ணையில் வேலை பார்த்தான். காலை 10 மணிக்கு சென்றால் இரவு 8 மணிக்கு திரும்பி வருவான். வீட்டிலேயே தான் இருப்பான். பரவாயில்லை, ஃபேமிலிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறானே என்று மனோகரிக்கு சந்தோஷமாக இருந்தது. திருமணமாகி 5-6 மாதங்கள் ஓடியதே தெரியவில்லை. மிகவும் அமைதியாக இருந்தது வாழ்க்கை. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயமும் வெளியே வந்தது. கணவன் ஒழுங்காக வேலைக்கு செல்வதில்லை, வேலைக்கு செல்வதாக சொல்லிக்கொண்டு எங்கேயாவது சுற்றிவிட்டு வருகிறான் என்று. அதைவிட அவனுக்கு குடிப்பழக்கமும் இருக்கிறது என்பதை அறிந்தபோது உடைந்து போனாள் மனோகரி. ஆரம்பத்தில் குடித்துவிட்டு அமைதியாக இருந்தவன் நாட்கள் செல்ல செல்ல வீட்டுக்கு வந்ததும் மனோகரியை அடிக்க ஆரம்பித்தான். அது எப்படி இவனுங்களுக்கு எவ்வளவு போதையில் இருந்தாலும் மனைவி மட்டும் சரியா கண்ணுக்கு தெரியுது, தெரிந்து அடிக்க முடியுது? அவளுக்கு புரியவில்லை. அடுத்து வீட்டில் இருந்த சாமான்களை எடுத்து விற்று குடிக்க ஆரம்பித்தான். அதன் பின் குடிப்பதற்காக அவள் அணிந்திருந்த நகைகளை கேட்டான். அதை கொடுக்க மறுத்த போது ஓங்கி அவள் கன்னத்தில் அறைய கன்னம் பழுத்து இடது கண் பாதி மூடிக்கொண்டது. இதற்கு மேலும் நகைகளை தன்னுடன் வைத்திருப்பது ஆபத்து என்பது புரிய மனோகரி ஒரு நாள் மாமியாரிடம் மட்டும் சொல்லிவிட்டு அம்மாவிடம் கொண்டு போய் அந்த 4 பவுன் நகைகளையும் கொடுத்துவிட்டு வந்தாள். விஷயம் அறிந்ததும் அன்று அவள் கணவன் பண்ணின ஆர்ப்பாட்டத்துக்கு அளவே இல்லை. அவளுடைய துணிகளையெல்லாம் வெளியில் எறிந்தான். அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கப் போகும்போது மாமியார் தான் போய் தடுத்தார். இப்படி ரகளையிலேயே 2 வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போது கையில் 1 வயதில் பையன். ஒரு நாள் அவன் வாமிட் பண்ண ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். டாக்டர் ரொம்ப கோவப்பட்டார். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவரை குடிக்க விடாதீங்கன்னு. இப்ப பாருங்க, நிலைமை ரொம்ப முத்தி போச்சு. ஏற்கனவே இவர் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்களாம் மனுஷங்களா? திருந்தவே மாட்டீங்களா? டாக்டர் கடிந்து கொண்டபோது மனோகரிக்கு மயக்கமே வந்து விட்டது. ரொம்ப நாளைக்கு இவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று தெரிந்துமா தனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? அதனால்தான் மாமியார் எப்ப பார்த்தாலும் தன்னை குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்தாரோ? ஆமாம், அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இங்க என்னதான் நடக்குது? வீட்டுக்கு வந்ததும் மாமியார் அவள் அருகில் மெதுவாக வந்து, ஏமா, நாங்க இந்த விஷயத்த சொல்லிதானே கல்யாணம் பண்ணோம். உங்க அம்மா கூட அதனால என்ன பரவாயில்லன்னு தானே சொன்னாங்க. உங்ககிட்டயும் விஷயத்த சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அதை நம்பிதானமா நான் இவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கேன். இனிமே நான் என்ன பண்ணுவேன்?
தலையில் அடித்து கொண்டாடும் மாமியாரை பார்த்து அப்படியே உறைந்து போனாள் மனோகரி. அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? தெரிந்தும் கூடவா தன்னை இப்படி ஒரு அல்பாயுசுக்காரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? மனோகரியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நிலைகுலைந்து போனாள் அவள். கணவனுக்கு 16ஆம் நாள் விசேஷம் முடிந்தது. என் பையனே போயிட்டான், இனி உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்புமா என்று மாமியார் சொல்ல, பெட்டி படுக்கை கையில் குழந்தையை தூக்கி கொண்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பினாள். 2 வருடங்களுக்கு முன்புதான் இதே பெட்டி படுக்கையுடன் கணவன் வீடுதான் நிரந்தரம் என்ற எண்ணத்தில் வந்தாள். இப்போது அதே பெட்டி படுக்கையுடன் தாய் வீட்டுக்கு செல்கிறாள். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இப்பொழுது அடிஷனலாக கையில் குழந்தை இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கணவன் வீடுதான் நிரந்தரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கணவன் போன பின்பு முதல் வேலையாக அவளை தாய் வீட்டுக்கு தான் பேக் பண்ணி விடுகிறார்கள். அப்புறம் எதற்கு அதை நிரந்தரமான வீடு என்று சொல்ல வேண்டும்? என்னென்னவோ எண்ணங்கள் மனோகரியின் மனதில் புயலை கிளப்பின. அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டாள். ஆனால் ஏதோ ஒரு அந்நியர் வீட்டில் இருப்பது போன்ற உணர்வுதான் இருந்தது. இனி என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எதிர்காலத்தை குறித்து பயமாக இருந்தது, தயக்கமாக இருந்தது. அம்மாவுக்கு பாரமாக இருக்க பிடிக்கவில்லை. தன்னுடைய நகைகளை வைத்து ஏதாவது சிறிதாக ஒரு தொழிலை தொடங்கி பார்ப்போம் என்று முடிவு செய்தாள். தயங்கி தயங்கி அம்மாவிடம் சென்று நகையை கேட்டாள். நகையா? உனக்கு எதுக்கு நகை? அம்மா, இந்த வீட்டில் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. அதனால அந்த நகையை வச்சு சின்னதா ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலான்னு பார்க்குறேன். அதான் கேட்டேன். என்னது, இந்த வீட்டில் இருக்க போறியா? வந்து 2 நாள் தங்கிட்டு போவேன்னு பார்த்தா இங்கேயே நிரந்தரமா தங்குற முடிவோடு வந்திருக்கியா? முதல்ல இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு. நகையெல்லாம் தர முடியாது. மனோகரியால் தாங்க முடியவில்லை. அம்மா, அதை வச்சுதான் நான் ஏதாவது செய்யணும். புருஷனே போயிட்டான், உனக்கு எதுக்கு நகை? அது நான் போட்ட நகை. இனிமேல் அது என்கிட்ட தான் இருக்கும். இதுக்கு மேல் அதை பற்றி பேசாத. அம்மா பேச்சை கேட்டதும் தலை கிறுகிறுத்தது மனோகரிக்கு. என்ன பேசுகிறார் இவர்? புருஷன் போயிட்டான்னா நகையும் போயிடணுமா? இதென்ன லாஜிக்? இனிமேலும் ஆனங்கெட்டு இந்த வீட்டில் இருந்தால் பைத்தியம்தான் பிடிக்கும். கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வர ஊமையாகி போனாள் மனோகரி. மனதில் இருந்த சொந்தங்கள் எல்லாம் தன்னாலேயே அழிந்தது. அம்மா வீட்டை விட்டு வெளியே மனோகரி இப்போது கட்டட வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். மகனை ஒரு குடிகாரனாக இல்லாமல் நல்ல குடிமகனாக வளர்க்க வேண்டும் என்ற வைராகியத்தில் வாழ்கிறாள். இன்று நிறைய பெண்கள் வைராகியத்தால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.